ஓரெழுத்து ஒரு மொழியும் அதன் பொருளும். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை என்ன? 42. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 40. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் என்னென்ன? நோ, து. கா என்னும் சொல்லின் பொருள் யாது? கா என்னும் சொல்லின் பொருள் யாது? சோலை. உயர்வு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உயர்வு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சே. மே என்னும் சொல்லின் பொருள் யாது? மே என்னும் சொல்லின் பொருள் அன்பு. தே. தே என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் யாது? கடவுள். உன் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உன் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி து. ஆ என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆ என்னும் சொல்லின் பொருள் பசு. பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இளமை. ஏ என்னும் சொல்லின் பொருள் யாது? ஏ என்னும் சொல்லின் பொருள் யாது? அம்பு. இழிவு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நை. யா என்னும் சொல்லின் பொருள் யாது? அகலம். யா என்னும் சொல்லின் பொருள் அகலம். சோ என்னும் சொல்லின் பொருள் யாது? சோ என்னும் சொல்லின் பொருள் மதில். தலைவன் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஐ. வறுமை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வறுமை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ. அஞ்சனம் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அஞ்சனம்ன்ற பொருள் தரக்கூடியது மைன்ற எழுத்து. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கொடு. இதுக்கு ஒரு உயிர்னு கூட எழுதலாம். இகழ்ச்சி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சி. இகழ்ச்சி என்னும் பொருள் தரக்கூடியது சீன்ற எழுத்து. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மீ. மீக்கு வான், மேல் அந்த மாதிரி பொருள்ல வரும். ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இறைச்சி. வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? வி என்ற எழுத்தோட பொருள் மலர். ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓன்ற எழுத்துக்கு மதகு நீர் தாங்கும் பலகை என்பது பொருள். நோய் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோய்ன்ற பொருள் தரக்கூடியது நோன்ற குறில் எழுத்து. சோலை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சோலைன்ற பொருள் தரக்கூடியது கான்ற ஓரெழுத்து சொல். கூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எது? கூ என்ற எழுத்தோட பொருள் பூமி. வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் புல். முகத்தல் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? முகத்தல்ன்ற பொருள் தரக்கூடியது மோன்ற எழுத்து. கோ என்னும் சொல்லின் பொருள் யாது? கோன்ற சொல்லுக்கு அரசன்றது பொருள். கை என்னும் சொல்லின் பொருள் யாது? கை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓர் உறுப்பு கை. நெருப்பு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எது? நெருப்புன்ற பொருள் தரக்கூடியது தீன்ற எழுத்து. சா என்னும் சொல்லின் பொருள் யாது? சான்ற சொல்லுக்கு இறந்து போ அப்படின்றது பொருள். கொடு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எது? கொடு அப்படிங்கிறதுக்கு தா அப்படின்றது பொருள். மூ என்னும் சொல்லின் பொருள் யாது? மூன்ற ஓரெழுத்து ஒரு சொல் இருக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா மூப்பு. செல் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி போ. போன்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு செல்லன் பொருள். தூய்மை என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எது? தூய்மைன்றத பொருளை குறிக்கக்கூடியது தூன்ற ஓரெழுத்து சொல். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் யாது? மான்ற சொல்லுக்கு மாமரம், பெரிய, விலங்கு இந்த மாதிரி பொருள்ல வரும். பூ என்னும் சொல்லின் பொருள் யாது? பூன்ற சொல்லு மலர். நீ என்னும் சொல்லின் பொருள் நீன்றது முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடியது. அழைத்தல் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வா என்பதாகும். நாய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் யாது? நான்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நாக்கு அப்படின்றது பொருள். பா என்னும் சொல்லின் பொருள் பாடல். சோ என்னும் சொல்லின் பொருள் மதில். சோன்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மதில்ன்றது பொருள். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கவர்தல்.
வவ்வென்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் கவர்தல். சே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் உயர்வு. சேன்ற சொல்லுக்கு உயர்வு அப்படின்றது பொருள். தேங்க்யூ.